ரிஷப லக்னத்துல ஜனனித்தவருக்கு லாபம் செவ்வாய் தரணும். விதி, எந்த கிரகமா இருந்தாலும் காரகத்தையும் ஆதிபத்தியத்தையும் வலுத்து செய்ய ஸ்தான பலம் வரணும். இங்கேயும் செவ்வாய் ஸ்தான பலம் பெற வேண்டும். இது எல்லா லக்னத்திற்கும் பொதுவானது. இது எல்லா லக்னத்திற்கும் பொதுவான ஒரு தகவல், பொதுவான பாயிண்ட். இது எந்த லக்னமா இருந்தாலும் ஸ்தான பலத்தை பெற்று இருக்கணும். அப்பதான் அந்த ஆதிபத்திய காரகமும் கிரக காரகமும் ஜாதகருக்கு செயல்படும். அடுத்து செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும்? செவ்வாய் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ ரிஷப லக்னத்துல ஜனனிச்சவருக்கு செவ்வாயினால் யோகம் கிடைக்கணும். செவ்வாய் என்னென்ன பலனை கொடுக்கிறார்? நண்பர்கள், கூட்டாளி, வாழ்க்கை துணை, ஒப்பந்ததாரர்களை குறிக்கக்கூடிய ஆதிபத்திய காரகம். அயன சயன போகங்கள், தூரதேச பயணங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், வியூக வணிகங்கள், இதெல்லாம் இந்த 12ஆம் இடம் குறிக்கிறது. அப்போ 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியமும் 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியமும் நல்லா கிடைக்கணும். நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையணும், நல்ல நண்பர்கள் அமையணும்னா இந்த செவ்வாயோடு சுக்கிரனுடைய தொடர்பு இருப்பது யோக பலனை கொடுக்கிறது. அதுபோல சூரியனுடைய தொடர்பு யோக பலனை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இன்னொரு அமைவல்ல, இப்ப நம்ம சொன்னோம் சனியோட செவ்வாய் சேர்ந்தா சுயநல என்ன வரும்? சர்வீஸ்ல இருந்தாலும் இங்க சனியோட தொடர்பில் இருப்பது சாதகப்படுத்துகிறது. சனியோட தொடர்பில் இருப்பது ஜாதகருடைய லாபத்தை யோகமா சரும். ஜாதகருடைய லாபம் பெறுவார், ஜாதகர் மனம் திருத்தி விடும். சுக்கிர சூரியன் சனி தொடர்புகளிலே இருப்பது நன்மை உண்டு ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு.